பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரின் செட்டைக்குள் வீட்டிற்குள் அடைக்கலத்திற்குள் வாருங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அருமையான விசுவாச வீரர்களே, மனிதனுக்குள் விருப்பத்தையும் செய்யையும் உண்டாக்குறவர் கர்த்தர். அவர்தான் உண்டாக்குகிறார். பிலிப்பியர் 2:13. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். இது வசனம். வருங்காலத்தை கையில் வைத்திருப்பவர் அவர். நம்மை தமது உள்ளங்கையில் வரைந்திருப்பவர் அவர்தான். ஏசாயா 49:16. நமது காலத்தை அவரிடத்தில் வைத்திருப்பவர் அவர்தான். காலத்தை சமயத்தை மாற்றுகிறவரும் அவர்தான். நாம் என்னவாக ஆகப் போகிறோம், நம்மை என்னவாக ஆக்கப் போகிறார் என்ற விருப்பத்தை முதலில் நம் உள்ளத்தில் வைக்கிறார். இந்த வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 2. வாஞ்சை. அந்த வாஞ்சையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். வாஞ்சையோடு முதல் லெவலே, அடிப்படை லெவலே, ஃபஸ்ட்டு படியிலே உட்கார்ந்துருக்கக்கூடாது. அடுத்த லெவல் நாம் முன்னேற வேண்டும். எதில் முன்னேற வேண்டும்? நாம் செய்ய அவருடைய அறிகிற அறிவிலே தேர வேண்டும். அதான் இவன் நாமத்தை அறிந்திருக்கிறது. வாஞ்சை. அதிலிருந்து மேலே போய் அவர் நாமத்தை, அவர் மகிமையை அறிந்திருக்க வேண்டும். அவர் செய்கிற காரியங்கள் விடுவிக்கிறவர். அதோடு விட்டுவிட மாட்டார். போ படைச்சிக்கோ அப்படி சொல்லி விட்டுவிட மாட்டார். அடுத்த ஸ்டெப் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆபிரகாம் லிங்கன் அவருடைய காலத்தில் அடிமைகள் விற்பனை உங்களுக்கு தெரியும் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவர் வாக்கிங் போய் கொண்டிருக்கும் பொழுது பார்த்தார், எல்லாம் ப்ரைஸ் டேக் போட்டு அடிமைகள் விற்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இவர் தன்னிடம் பையில் இருக்கிற பணத்தை எடுத்து ஒரு சிறுமியை விடுதலையாக்கினார். பணத்தை கொடுத்து அவளை விடுதலையாக்கினார். பின் பார்த்தா அந்த சிறுமி இவர் பின்னாடியே வந்து கொண்டிருந்தாள். இவர் திரும்பி, ஏமா என் பின்னாடியே வருகிறார்? இல்லை, நீங்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டு நான் உங்களுக்கு அடிமை என்று. இனி எனக்கு அடிமை இல்லை, நீ போய் பிழைத்துக்கொள், நீ சுதந்திரவாளி என்று அனுப்பி வைத்தார். நம் தேவன் அப்படி சுதந்திரவாளி, நீ போ பிழைத்துக்கொள் என்று சொல்வதில்லை. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். விடுவிப்பார், நிச்சயமாக விடுவிப்பார். ஆண்டவரை அறியாத ரட்சிக்கப்படாத மக்களுக்காக அந்த நான் செய்தியை சொல்லுகிறேன். அவர்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்பார். ஜெபம் பண்ணுவோம், அது நடக்கும். காணிக்கை செலுத்துகிறோம் என்பார்கள், செலுத்துவார்கள். அவ்வளவுதான், முடிந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வரும் பொழுது அந்த வாஞ்சியை தெரிவிப்பார்கள். அது முதல் படிக்கட்டிலேயே நின்று விடுவது. அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த லெவல் முன்னேறுங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 2, அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம். ஆனால் 2 தலைப்பில் கொடுக்கிறார். விடுவிப்பேன், அடைக்கலத்தில், உயர்ந்த அடைக்கலம். அவர் தான் உயர்ந்த அடைக்கலம். அவர் பொக்கிஷத்துக்குள், அவருடைய சுகத்திற்குள், அவருடைய சமாதானத்திற்குள், அவர் சந்தோஷத்துக்குள் நம்மை வைப்பார். அதை காட்டில் உயர்ந்த அடைக்கலம் எங்கேயும் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த உள்ளத்தில் அந்த வாஞ்சையை வைத்து அதற்கேற்ற செயல்களில் ஈடுபட வைத்து வாய்ப்புகளை கொடுத்து அந்த விருப்பத்தை இன்னும் முடுக்கி உற்சாகப்படுத்தி அப்படியே நம்மளை ஆக்குகிறார். இது அவருடைய வேலை. நம்மை குறித்து அவர் சித்தம் நிறைவேறுகிறது. உதாரணம் சொல்லுகிறேன். பாடகராக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் பிள்ளைகளுக்கு. பெற்றோரை நீங்கள் டாக்டர் ஆக வேண்டும், என்ஜினியர் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தி குடும்ப தேவைகளை சொல்லி அதில் இறக்குகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவனுக்கு அதில் விருப்பம் இராது. அவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று படிப்பான். காலப்போக்கில் கல்லூரியிலையோ வேறு எங்கேயோ பாடக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது இதை கர்த்தர் அற்புதமாக வாய்க்க செய்கிறார். அந்த தாளந்தை வெளியே கொண்டு வருகிறார். இவனும் அறிய, மற்றவர்கள் யாவரும் அறிய வாய்க்க செய்கிறார். இவனுக்குள் அந்த தாளந்து உயிர் கொண்டு விட்டது. இப்போது நிறைய வாய்ப்புகள் பிடித்து கொண்டார். மற்றவர்களின் பாராட்டு இவைகளெல்லாம் ஊக்குவித்து இப்போது அற்புதமான பாடகராக மற்றவர்களை மெய்வெளிக்க, மற்றவர்களை பக்தியின் வழிக்கு இழுக்கவும் வளர்க்கவும் வாய்ப்பு கிடைத்து விட்டது. பாடகர்களின் சரிதியை கேட்டுப்பாருங்கள். பெரும்பாலான பாடகர்கள் இப்படித்தான் வந்திருப்பார்கள். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறிவிட்டது. இது ஒரு வகை. இன்னும் ஒரு சிலருக்கு தாங்கள் பாடகர் ஆக வேண்டும் என்றே முதலிலேயே ஆசை, விருப்பம். ஆனால் தேவனுடைய சித்தம் வேறு. அவர் என்ன சித்தம் உள்ளே வைத்திருக்கிறார் என்பது இவர்களுக்கு கண்டுபிடிக்க தெரிவதில்லை. ஆனால் பாட்டு வராது. எத்தனை பாட்டுகள், எத்தனை ராகம் கொடுத்தா ஒரே ராகத்தில் தான் பாடுவார்கள். ஆனால் இவர்கள் சொன்னால், இவர்கள் பேசினால் கேட்போருக்கு ஒரு எந்தூ கிடைக்கும். அப்புறம் இவர்கள் பிடித்து கொண்டார்கள். இவரிடம் வருகிறார்கள் நிறைய பேர், நீங்கள் எனக்கு ஒரு கவுன்சிலிங் சொல்லுங்கள் என்று. இப்படி சொல்லி இப்பொழுது தேவ சித்தத்துக்கு நேராக திரும்பி, ஏன்னா அது வாய்க்கிறது.
ஆண்டவருடைய சித்தம்தான் வாய்க்கும். அவர் என்ன கருவிலே வைத்தாரோ அதற்குத்தான் சந்தர்ப்பங்களை கொடுப்பார். அதை நாம் வெளிப்படுத்தும் பொழுது, வளர்க்கும் பொழுது அது அமோகமாக வளர்கிறது. இப்படித்தான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இவைகளெல்லாம் தேவனுடைய சித்தம் நம்ம நிறைவேறுவதற்கான படிகள். இது அவரவர்களுக்குத்தான் தெரியும். தேவன் தன்னிடம் வருவதற்கு எல்லாருக்குள்ளும் விருப்பம், வாஞ்சை, ஆவல், விசுவாசம் வைக்கிறார். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிறார் இயேசு. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார். சங்கீதம் 145:9 கர்த்தர் எல்லாரும் மேலும் தெய்வம் படைத்த அத்தனை மக்கள் தன்னிடம் வர வேண்டும் என்றுதான் ஆசை. அதனால தான் கருவிலே வைத்து விட்டார். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியையிலும் மேலுள்ளது. என்ன கிரியை? தன்னை தடவையாயிலும் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விருப்பத்தை வாஞ்சி எல்லாருக்குள்ள வைத்திருக்கிறார். பின் ஏன் எவ்வளவு எடுத்து சத்தியத்தை பிரசங்கித்தாலும் பலருடைய மனம் ஏற்றுக்கொள்வதில்லை? காரணம், பொல்லாங்கன் சாத்தான் அவர்கள் மனதை இருட்டடிப்பு செய்திருக்கிறார். ஏசாயா 60:2 வாசியுங்கள். இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்படி இருள் இருந்தாலும் காரில் இருந்தாலும் எல்லார் மேல் இருந்தாலும் எல்லார் மேலுடைய கிருபை இருப்பதினால், தேவனுடைய மன உருக்கம் இருப்பதனால், விசேஷித்த கிருபை யாருக்கு இருக்கிறதோ, யார் இந்த கிருபையை பற்றி கொண்டார்களோ, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் தான் தண்ணீரை குடிக்க முடியும். அப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்கள் அந்த வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார்கள். எவர்கள் மீது அழைப்பு இருக்கிறதோ அவர்கள் இந்த வாஞ்சியை வெளிப்படுத்த தேவன் உதவி செய்கிறார். இவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நானும் நீங்கள் இப்படித்தான் இதில் வந்திருக்கோம். இந்த வாஞ்சியை இவர்கள் வெளியே சொல்ல முடியாமல் அனல் போலே உள்ளேயே வைத்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களை தம்மிடத்தில் வர முடியாதபடி தடித்து கொண்டிருக்கும் தடைகளை நொறுக்கி நீக்கி வெளியேற்றி பாதையை முதலில் அமைத்து கொடுக்கிறார். இது அவர் செய்யக்கூடிய முதல் படி. இதுதான் விடுவிப்பது. நாம் வாஞ்ச வைத்திருக்கிறோம், ஆசை வைத்திருக்கிறோம், ஆனால் முடியவில்லை. இது எப்படி சொல்வது என்பது தெரியவில்லை. இந்த ஆசை வாஞ்சி எப்படியாகிற வார்த்தையில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மற்றொன்று சொல்லுகிறோம். ஆண்டவர் பாதை அமைத்து கொடுத்து தன்னிடத்தில் வருவதற்கு பாதை அமைத்து கொடுக்கிறார். உடனே கார் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது. பின் அதற்கப்புறம் தன் பிள்ளையாக மாற்றி தனக்குள்ளதெல்லாம் கொடுக்கிறார். ரூத் புத்தகத்தில் நகோமியின் மருமகளான இருவரும் விதவைகள். நகோமியின் வரலாறை சொல்லுகிறேன். ரூத் புத்தகம் 4 அதிகாரம் உள்ளுகிறது, எடுத்து வாசியுங்கள். அதில் யூத மனுஷன், அவன் பேர் எலிமெலேக்கு, அவளுடைய மனைவியின் பேர் நகோமி. அவளுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் பேர் மக்லோன், மற்றவரின் பேர் கிலியோன். இவர்கள் யூதாவின் ஊராகிய பெத்லகேம் ஊரிலிருந்து மோவாப் தேசத்திற்கு பஞ்சம், இங்கெல்லாம் ஒரே பஞ்சம், அங்கே பஞ்சமிலைக்கு போய்விட்டார்கள். மோவாப்பு தேசத்தை யூதர்கள் வெறுப்பார்கள். அவர்கள் இவர்களை இடம் கலந்து கொள்ள மாட்டார்கள். அங்கே போன இடத்துல 10 வருஷம் இருந்தார்கள். எலிமெலேக்கு இருந்து போனான், அதாவது நகோமியுடைய கணவன். நகோமியுடைய 2 மகள்களை இழந்து போனார்கள். அதற்கு முன்பாகவே அந்த 2 பசங்களுக்கு மோவாபிய பிள்ளைகளை திருமணம் செய்திருந்தார். அவள் பேர், ஒருத்தி பேர் ஒர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். இந்த இருவரும் இந்த கணவனை இழந்தால், 2 மகன்களை இழந்தால். பின் யூதாவில் நல்ல வளர்ச்சி வந்துவிட்டது என்று சொன்ன உடனே யூதாய தேசத்துக்கு புறப்பட்டாள். அப்பொழுது 2 இளம் மருமகளும் நான் உங்களோடு வருகிறேன் என்று புறப்பட்டார்கள். இதற்கு முன்னமே இத்தனை காலங்களும் யெகோவா தேவனை பற்றி 2 மருமகளுக்கு சொல்லியிருந்திருக்க வேண்டும். இதை கேட்டு 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 இந்த ரூத்தினுடைய மனதில் அந்த வாஞ்சை அனலாக மாறிவிட்டது. இப்பொழுது நகோமி, நீங்கள் 2 பேர் வர வேண்டாம், இளம் பிள்ளைகள் உங்கள் தேசத்துக்கு, உங்கள் வீட்டுக்கே போங்கள், நான் என் ஊருக்கு போகிறேன் என்று புறப்படும் பொழுது ஒருபால் முத்தமிட்டு போய்விட்டாள். இந்த ரூத்தோ இவளும் தான் கேட்டாள், அவளும் தான் கேட்டாள். இந்த ரூத்தோ அந்த வாஞ்சையை, அனலாக மூட்டியிருந்த வாஞ்சையை வெளியே காட்டுகிறாள். இந்த இடத்தில் தான் நாம் செய்ய வேண்டிய வேலை. இந்த வாஞ்சையை நாம் வெளியே காட்ட வேண்டும். அதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ரூத்து மறுத்து விட்டாள். நான் உம்மோடு தான் வருவேன். உங்கள் தேசம், உம்முடைய ஊர், உம்முடைய தெய்வம் என்னுடையது, உம்முடைய மக்கள் என்னுடைய மக்கள் என்று பிடிவாதமாக வந்துவிட்டாள். வந்த இடத்தில் உடனே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு வழி வேண்டும். இந்த நகோமி தன் மருமகளை ரூத்தை ஒரு வயலில் சென்று தானியம் பொறுக்கி வர அனுப்பினாள். எதேச்சையாக அந்த வயல் போவாஸ் உடையது. போவாஸ் நகோமிக்கு உறவினன். இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், படித்து கொள்ளுங்கள். பின் அந்த வயலுக்கே சொந்தக்காரியாகிவிட்டாள் ரூத். இந்த வயலுக்கு நம்ம சொந்தக்காரி ஆக வேண்டும், அவனுடைய வரவில்லை. தானியம் பொறுக்கத்தான் போனாலும் அவளுடைய சிந்தையில் ஏதும் இல்லை. நகோமி என்ன சொல்கிறாளோ அதை கேட்டாள். நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு இதாக பேசப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நாம் செய்தால் போவாசனுடைய வயலுக்கு அவள் சொந்தக்காரியானது போல நாம் சொந்தக்காரனாகலாம்.
ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு உயர்வு பெற்றாள். முதலில் எல்லா தடைகளையும் நீக்கி அவள் விடமாட்டேன் என்ற அந்த வைராக்கியத்தை வாஞ்சியை அவர் ஆண்டவர் கொண்டு வந்து அவளை உயர்த்தினார். அப்படித்தான் ஒரு 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 நபருக்கும் ஆண்டவர் உயர்த்துவார். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது. யோசுவா அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எரிகோவுக்கு முன்பாக அனுப்பி வைக்கிறார். அந்த எரிகோ தேசத்தை வேவு பார்க்க போன 2 பேர்கள் ஒரு வீட்டுக்குள் போகிறார்கள். இருட்டாகிவிட்டது. அந்த ராஜா கண்டுகொள்வார்கள். இவர்கள் வேவாவுக்கு வந்தவர் என்றால் உயிரையே வாங்கி விடுவார்கள். அவர்கள் ஒரு வீட்டுக்குள் போய் தங்கினார்கள். அது வேசியனுடைய வீடு, ராகாபினுடைய வீடு. அவள் இவர் 2 பேரையும் பத்திரமாக பாதுகாத்து அதை படித்து கொள்ளுங்கள், பின் அனுப்பி விடுவாள். அவள் இவர்களிடம் சொன்னதை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்கிறாள். அந்த ராகாப் சொல்கிறாள், இந்த எரிகோ தேசம் உங்களுடையது தான். நீங்கள் வெளியே இருக்கிறீர்கள், நீங்களெல்லாம் அடைத்து விட்டார்கள், கோட்டையை அடைத்து விட்டார். ஆனால் தேசம் உங்களுடையது என்று எனக்கு தெரியும். உங்கள் தேவன் அப்படிப்பட்ட தேவன் என்று இன்னும் நிறைய சொல்கிறார். எமோரியன் ராஜாவுக்கு நடந்தது, பாசானின் ராஜாவுக்கு நடந்தது, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் திகில் பிடித்திருக்கிறது. எங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்றால், என் குடும்பத்திற்கு அப்படி நீங்கள் பிடித்து கொள்ளும்படி என் குடும்பத்துக்கு தயவு செய்யுங்கள், எங்களை தப்பித்து விடுங்கள், எல்லாரும் நொறுக்கி விடுவீர்கள், ஆனால் இந்த குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் தப்பித்து விடுங்கள் என்று மட்டும் கேட்டாள். அதே போல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எரிகோ கோட்டை விழுந்தது, உள்ளே போனார்கள், அந்த குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தார்கள். பின்னாளில் அந்த குடும்பம் யூதாயா தேசத்தோடு இணைந்தது. அவளுக்கு பிறந்தது தான் இந்த போவாஸ். இப்போ நான் முன்னாடி பார்த்தோமே அந்த போவாஸ். அவள் வந்தால் இங்கேயே குடியாகிவிட்டாள். எப்பேற்பட்ட உயிர் பாருங்கள், வேசியாக இருந்தவளுக்கு. ஹல்லேலூயா. அப்படி ரூத் விடாமல் பற்றி கொண்டால், ராகாப் தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்தினாள். பல பேர் தேவையின் அடிப்படையில் அவர் நாமத்தை அறிந்து செய்வார்கள் என்று அந்த வாஞ்சையை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அந்த வாஞ்சை விசுவாசமாக வார வேண்டும். அந்த விசுவாசத்தின்படி உங்களுக்கு எல்லாம் நடக்கும். அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், பேச வேண்டும். கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. உங்களுடைய அந்த விசுவாசம் உயிருள்ளது என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். அதுதான் உங்களுக்குள்ள பொறுப்பு. அத்தனை பேரும் விடுதலை பெற்றார்கள், உயர்வான உயர்வு பெற்றார்கள். ஒருவரு கூட ஆண்டவர் பட்சபாதம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய திறமையோ தகுதியோ பார்த்து கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய விசுவாசத்தை, வாஞ்சையை, அவர் மேல் வைத்திருக்கிற தாகத்தை, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தை, இதை மட்டும்தான் அவர் பார்க்கிறார். பின் அவரை வளர்க்க அவருக்கு தெரியும். மக்களே, உங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதுமே நீங்கள் சீக்ரெட் பிலீவர்ஸாக இருக்காதீர்கள். சபைக்கு வராமல், ஞானஸ்நானம் எடுக்காமல், இந்த மாதிரி செய்திகளை கேட்டுக்கொண்டு அதன் மீது நம்பிக்கை வைத்து பிழைக்கிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் அப்படியே நின்றுவிடக்கூடாது என்பதற்காக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் முழு பயனை அடைய வேண்டும். வெளியே வாருங்கள். அவரிடம் இந்த வாஞ்சியை வெளிப்படுத்துங்கள். யாரையும் குறித்து பயப்படாதீர்கள், மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள். அப்படித்தான் சங்கீதம் சொல்லுகிறது, நீர் எங்கள் சகாயர், நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர், நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், பயப்படும் மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான் என்று கேட்கிறார். அப்படி மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பரலோகமே உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். நீங்கள் அந்த வாஞ்சியை மட்டும் வெளிப்படுத்தல். ஒரு ஸ்டெப் எடுத்து வையுங்கள், ஒரு முயற்சி எடுத்து வையுங்கள். ஒரு நாள் சபைக்கு போகுங்கள், ஒரு பைபிள் வாங்கி வாசியுங்கள், ஜெபியுங்கள், மண்டியிட்டு ஜெபியுங்கள். சின்ன சின்ன முயற்சி எடுங்கள். ஆண்டவர் பலமாக உங்கள் மேல் இறங்குவார். தொடர்ந்து ஜெபியுங்கள். தடுத்தவர்களை சபைக்கு போங்கள் என்று சொல்லுவார்கள். பட்சிக்கிற இடத்தில் பட்சணம் பெற்று தருபவர் நம் ஆண்டவர். பின் அவர் நாமத்தை, தன் மகிமை அறிய அடுத்த லெவலுக்கு நீங்கள் செல்ல உங்களுக்கு எல்லாம் செய்து அவர் அடுத்த லெவலுக்கு உங்களை உயர்த்துவார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைவீர்கள். நீங்கள் கொஞ்சம்தான் கேட்டிருப்பீர்கள், விரும்பி இருப்பீர்கள். இதற்கு மேலாக எபேசியர் 3:20 படி உங்களை உயர்த்தி பார்க்க அவர் திட்டம் கொண்டுள்ளார். உள்ளே இருக்கும் கர்த்தரை, அந்த உள்ளே உங்களை வாஞ்சையை இருதயத்துக்குள் வைத்து மூடி யாருக்கு சொல்லாமல் இருக்கிறீர்களே, அந்த வாஞ்சியை அனல் மூட்டி எழுப்புங்கள். அவரை அறிவில் தேடுங்கள். எப்படி தேடுவது? தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்கள். முறையாக வேதத்தை வாசியுங்கள். சபைக்கு இணைத்து கொள்ளுங்கள். சபையோடு இணைந்து கொள்ளுங்கள். தினமும் ஜெபியுங்கள். இதுதான் தேடுவது. நீங்களே ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதிலே உறுதியாக நிலைத்திருங்கள். அதுதான் முக்கியம். இதெல்லாம் செய்வோம், அதில் நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், தொடர்ந்தேச்சியாக செய்ய வேண்டும். இதை மாத்திரம் சின்சியராக செய்யுங்கள். இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவது.
மத்தேயு 6:33. மற்றவர்கள் எல்லாம் உங்கள் வீடு தேடி வரும்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஜெபிக்கலாம். தகப்பனே, வாஞ்சையை வைத்தவரே, இதை அனல் மூட்டி எழுப்பவும், உங்களிலே நிலைத்திருக்கவும், உங்களை அறிகிற அறிவிலே தேரவும் விரும்புகிறோம். தடைகளை நீர் அறிவீர். உமது வார்த்தையின்படி நீர் தடைகளை நீக்கிறவர் அல்லவா? உங்களுக்கு ஒரு பெயர் அப்படி உண்டு. தடைகளை நீக்கி எங்களை விடுவித்து உமையே அடைக்கலமாக எப்போதும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடையதெல்லாம் எங்களுடையது என்று வேதத்தில் வாசித்தோமே கர்த்தாவே, அப்படி எங்களுக்கு செய்வீராக. இம்மையிலும் வாழ மறுமையிலும் வாழ கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்குள் இருக்க விரும்புகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.